அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலாலான கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட நோன்பு வைத்துக்கொண்டு பகல் பொழுதிலே அவர்கள் உடலுறவு கொண்டால் அந்த நிமிடமே அவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும். அப்படி அவர்கள் அவ்வாறு செய்தால் அதற்கு பரிகாரமாக 3 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். முதலாவது பார்த்தோம்னா, ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இரண்டாவது, அதை செய்ய முடியாவிட்டால் இரண்டாவது பரிகாரம் என்னவென்றால் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக, அதாவது ஒரு நோன்பை முறிக்கக்கூடிய செயலை ஒரு முறை செய்தால் கூட அதற்கு பரிகாரமாக 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் 3வது பரிகாரமாக 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். பார்த்தீர்களா, அந்த பாவம் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தால் அதற்குரிய பரிகாரமும் மிகவும் கடுமையாக உள்ளது. எனவே அந்த நேரத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நோன்பு என்பது மன இச்சைகளை விட்டு பாதுகாக்கக்கூடியது, ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தக்கூடியது. ஏனென்றால் அந்த நோன்பு அவருக்கு சிபாரிசு செய்யும். எப்படி தெரியுமா? இந்த அடியான் தாகத்தில் தண்ணி இருந்தும் பசிக்கு உணவு இருந்தும் தன்னுடைய பசியை விட்டு தடுத்து கொண்டான். தன்னுடைய ஆசாபாசங்களை ஹலாலான தன் மனைவி அருகில் இருந்தால் கூட கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். எனவே இந்த அடியானுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் வைத்த அந்த புனிதமான நோன்பு நமக்காக சிபாரிசு செய்யும். சுப்ஹானல்லாஹ்.